ஹலோ உறவுகளே, உங்களில் பல பேர் வீட்டில் இந்த மாதிரி சாதம் டெய்லி நைட் மீறுறது வழக்கமாக இருக்கும். அது மறுநாள் காலையில் கீழே தான் கொட்டுவோம். அந்த மீந்த சாப்பாடை வச்சுட்டு முறுமுறுன்னு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்: 1 கப் பழைய சாதம். பழைய சாதம் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் சாதம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு, உங்ககிட்ட எது இருக்கோ எடுத்துங்க. அவ்வளோதாங்க. இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம முறுக்கு செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச பழைய சாதத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த சாதத்தை இந்த மாதிரி பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சேர்த்துக்கலாம். அதில் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இப்படி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு சாதம் அரைக்கும் போது சேர்த்த தண்ணியே போதும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம முறுக்கு குழலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டிலையோ இல்லை தட்டிலையோ எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இது வீட்டில் நாங்கள் சாப்பிட்ணுன்றதுக்காக எங்களுக்கு தேவைக்கேற்ற ஷேப்பில் புழிஞ்சிக்கிறோம். வானலில் எண்ணெய் காஞ்சதும் நம்ம புழிஞ்சு வச்ச முறுக்கை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்ட்டான முறுமுறுன்னு முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சாதம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாத. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம செஞ்ச முறுக்கு எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.